ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 30 டேஸ் பேலியோ டயட் ரெசிபியில் இன்னைக்கு 8th டேக்கான ஹெல்த்தி ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெங்காயம் கொத்தமல்லி இலையெல்லாம் நிறைய போட்டு அதுக்கு மேலே சீஸும் நிறைய போட்டு ஒரு டேஸ்டியான ஆம்லெட் செஞ்சேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்கில் நல்லா நிறைய வெங்காயம் நிறைய கொத்தமல்லி இலையெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி சால்ட்டு பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி தோசைக்கல்ல ஆம்லெட் மாதிரி போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா ஊத்தி 2 சைடும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மேல துருவன சீஸ் நிறைய போட்டு சிம்ல வச்சு சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துட்டா டேஸ்டியான கொத்தமல்லி சீஸி ஆம்லெட் ரெடி. இந்த ஆம்லெட்டை பிச்சு சாப்பிடும்போது பார்த்துருக்கணுமே, அப்படியே சீஸியா வரும்போது பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே சூப்பர் தான் போங்க. சீஸ் பீஸா சாப்பிட்ட ஒரு ஃபீலிங். லஞ்சுக்கு காலிஃப்ளவர் ரைஸ், பேலியோ சாம்பார், வெந்தயக்கீரை பொரியல் இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர்ல பரங்கிக்காய், அரசாணிக்காய் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஆரஞ்சு கலர் பம்கின் அது வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் பூண்டு இதையும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்தி தண்ணி இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா குக்கர் மூடி வச்சுட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி 5 விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பருப்பெல்லாம் வெந்த எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. அடுத்து சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய், சுரைக்காய், முள்ளங்கி, கொஞ்சமா கேரட்டும் சேர்த்திருக்கேன். மஞ்சள் தூள் ஆல்ரெடி போட்டோம். சாம்பார் தூள் வீட்லயே அரைச்சது நான் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சால்ட் ஹிமாலயன் பிங்க் சால்ட் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தண்ணி இந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த காயெல்லாம் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் எண்ணெயில் கடுகு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சு வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளித்து சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அடுத்து வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்தி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெந்தயக்கீரையை சேர்த்திக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், ஹிமாலயன் பிங்க் சால்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நிறைய சேர்த்தும் போது கீரை பொரியல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். காலிஃப்ளவர் ரைஸ்க்கு இந்த சாம்பாரும் வெந்தயக்கீரை பொரியலும் செஞ்சு சூப்பரான லஞ்ச் முடிஞ்சுது. பேலியோ டேட்ல சாம்பாரை கூட மிஸ் பண்ணாம சாப்பிட்டோம். எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டா போர் அடிக்கும்ல, அதனால இன்னைக்கு டின்னருக்கு சிக்கன் சிந்தாமணி செஞ்சிருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேன்ல தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். அடுத்து 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்திக்கலாம். இஞ்சி 1 இன்ச்சு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி 3/4 ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகாய் 12 விதையெல்லாம் நீக்கி 2ஆ கிள்ளி போட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் போட்டேன். நீங்கள் போடலைன்னா இந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் சிந்தாமணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் நிறைய மசாலா ஐட்டம் போட்டு சிக்கன் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் டச்னா எந்த மசாலாவும் இல்லாமல் சூப்பரான சிக்கன் கூடவே கொய்யாக்காவும் சேர்த்து சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் டிஃப்ரெண்ட் பேலியோ ரெசிபிஸோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.